திருப்பூர் நல்லூர் காவல் நிலையம் அருகே 24 மணி நேரமும் மது விற்பனை. தள்ளாட்டத்தில் மயங்கி கிடக்கும் மது பிரியர்கள். தொடரும் விபத்துக்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ரோடு நல்லூர் காவல் நிலையம் எதிரே செயல்படும் அரசு மதுபான கடையின் பின்புறம் கள்ளத்தனமாக மது விற்பனை. முன்னாடி பூட்டு போட்டு காவல்துறைக்கு அல்வா கொடுத்துவிட்டு பின்னாடி வழியாக விதிமுறைகளை மீறி அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பனை நடைபெறுகிறது. இதில் போலி மதுபானம் மற்றும் மலிவு விலையில் வெளிமாநில மதுபானங்கள் கட்டிங்காக விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதனால் அளவுக்கு மிஞ்சிய மதுபோதையில் மது பிரியர்கள் சுற்றுப்பகுதிகளில் மயங்கி கிடக்கும் அவலம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. மதுபோதையில் திருப்பூர் காங்கேயம் நெடுஞ்சாலையில் வாகனத்தை ஓட்டும் மதுபோதை நபர்களால் ஆங்காங்கே சாலைகளிலும் அருகே உள்ள முக்கிய சந்திப்பு பகுதியில் விபத்துக்கள் அதிக அளவு நடைபெறுகிறது. சாலை விதிகளை மதிக்காமல் மது பிரியர்கள் ஒரு வழி பாதையில் வருவதும் போவதும் என அபாயகரமாக வாகனங்களை ஓட்டி அப்பாவி பொதுமக்களின் உடைமைக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தி வருகிறார்கள். இதனால் அந்த வழியே செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடனும் சென்று வர வேண்டியதுள்ளது. மிதமிஞ்சிய மதுபோதையால் மது பிரியர்கள் மதுபான கடை முன்னே துணி கூட இன்றி மது மயக்கத்தில் படுத்து கிடக்கின்றனர். அரசு மதுபான கடையில் சுமார் ரூபாய் 150 முதல் 250 ரூபாய்க்கு விற்கப்படும் குவார்ட்டர் பாட்டில்கள் இங்கே சுமார் ரூபாய் 250 முதல் 450 ரூபாய் வரை அதிகப்படியான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அரசு மதுபான கடை மூடிய நேரத்தில் தாராளமாக சரக்கு கிடைக்கிறது என்பதால் குடிமகன்களும் இந்த விலை உயர்வை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அரசு மதுபான டாஸ்மாக் கடைகளில் 12 மணி முதல் 10 மணி வரை விற்பனை நேரத்தில் செயல்படும் பட்சத்தில் இனி காலை முதல் நள்ளிரவு வரை சட்டவிரோதமாக மது விற்பனை என்பது இப்படித்தான் நடக்கும் என்பதை அறிந்து கொண்டு மதுபான பார் உரிமையாளர்கள் கூலி தொழிலாளிகளின் வருமானத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என புலம்பும் குடிமகன்கள். ஆனால் சில மது பிரியர்களின் கருத்தோ வேறு மாதிரியாக இருக்கிறது. இந்த பார்காரர் சரக்கு அடிக்க இலவசமாக வாட்டர், டம்ளர், சைடிஷ் தருகிறார்கள். மதுபானம் கட்டிங்காக தருவதால் மொத்தமாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கட்டிங் வாங்கி குடித்தால் போதும் என காரணம் கூறுகிறார்கள். ஆனால் அந்த கட்டிங்கில் என்ன கலப்படம் என்பது மது பிரியர்களுக்கு தெரியாது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் இதுவரை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மதுபான கடைக்கு ஒரு முறை கூட விசிட் செய்யவில்லை. டாஸ்மாக் மேலாளர் மாறியது கூட பெரும்பான்மையருக்கு தெரியாது. டாஸ்மாக் வேலை நேரத்திற்கு போக மீதி நேரம் மதுபானம் விற்றால் மாவட்ட மேலாளருக்கு அரசு மதுபான கடையின் சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் தகவல் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் அவர்களும் குற்றவாளிகள் என்று நடவடிக்கை எடுத்து வந்தது டாஸ்மாக் நிர்வாகம். புதிதாக வந்த டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் நடவடிக்கை எடுப்பாரா? அருகே இருக்கும் நல்லூர் காவல் நிலைய போலீசாருக்கு அல்வா கொடுக்கும் டாஸ்மாக் பார் உரிமையாளரை தட்டி தூக்குவார்களா என சமூக ஆர்வலர்கள் ஆதங்கத்துடன் கூறுகிறார்கள். அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் வெட்ட துளிர்க்கும் கிளை போல சில நாட்கள் கழித்து மீண்டும் கள்ள சந்தையில் மதுபான விற்பனையை தொடர்ந்து விடுவார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா? கஷ்டப்பட்டு உழைத்து சொற்ப வருமானத்தையும் கள்ள சந்தையில் மதுபானம் விற்கும் நபர்களிடம் தொலைத்துவிட்டு விரைவில் உடல்நலம் இன்றி மரணிக்கும் குடும்பத் தலைவனால் பல குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்பது தொடர்கதையாக உள்ளது. ஆனால் சமீப காலமாக 15 வயது முதல் 30 வயது வரை இளைஞர்களையும் வடமாநில தொழிலாளர்களையும் அதிகாலை முதலே மதுபான கடையில் பார்க்க முடிகிறது. இதனால் மது பிரியராக மாறும் இளைஞர்களின் வருங்காலம் கேள்விக்குறியாக உள்ளது.